அள்ளக்குறையாத அதிசயங்களை புதைத்து வைத்திருக்கிறது பூமி. உயிர்கள் தோன்றுவதற்கும் வாழ்வதற்கும் தேவையான எல்லாவற்றையுமே தன்னுள்ளே கொண்டுள்ளது இயற்கை. காடுகளில் வேட்டையாடி மண்ணில் பயிர் செய்த மனித இனம் பூமிக்கடியிலும் தனக்கான செல்வத்தை தேடியது. தங்கத்தையும் வைரத்தையும் கண்டெடுத்தது. பல அடி ஆழத்தில் பூமிக்குள் புதைந்து கிடக்கும் தங்கத்தை வெளியில் எடுப்பது அத்தனை எளிதல்ல. தங்கத்தின் மீதும் அதனால் செய்யப்பட்ட ஆபரணங்களின் மீதும் உண்டான தீராத மோகம் காரணமாக ஆபத்தான ஆழங்களில் இறங்க நேர்ந்தது. வாழ கடினமான மலைகளின் நடுவே வசிக்க முடியாத காடுகளுக்குள் சுரங்கங்கள் தோண்டப்பட்டன. எத்தனையோ உயிர்களை காவு கொடுத்தே சுரங்கங்களில் இருந்து தங்கம் எடுக்கப்பட்டது. வயிற்று பிழைப்புக்காக ஏழை மக்களே பெரும்பாலும் இந்த சுரங்க வேலைகளில் ஈடுபட்டனர். சுரங்கங்களில் இருந்து தங்கம் எடுப்பது அரசாங்கத்துக்கும் பெரிய பெரிய நிறுவனங்களுக்குமே சவாலாக இருக்கையில், சில கிராம மக்கள் தாங்களாகவே மலைகளில் பயணித்து காடுகளுக்குள் புதைந்திருக்கும் தங்கத்தை எடுத்து வருகிறார்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகாவில் இருக்கும் தேவாலா கிராம மக்களுக்கு தங்கம் எடுப்பதுதான் தொழில். தங்கச்சுரங்கம் இல்லனா தங்க வயல்னு சொன்னாலே எல்லாருக்கும் கோலார் தங்க வயல் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல கூடலூர் பக்கத்துல இருக்க இந்த தேவாலா கிராமத்தை சுத்தி இருக்கிற மலைகள்ல வந்து ஒரு தங்கச்சுரங்கம் இருக்கு. ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்ட அந்த தங்கச்சுரங்கம் வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே மூடிட்டாங்க. ஆனா அதை சுற்றி இருக்கிற பகுதிகள்லயும் அந்த மலையோட மூல முடுக்குகள்னு ஆரம்பிச்சு அந்த சுரங்கத்துல இருந்து தோண்டி போட்ட கழிவுகள்ல இருந்து தங்கத்தை எடுக்கிற வேலை வந்து இன்னைக்கும் சர்வசாதாரணமா இந்த தேவாலா கிராமத்துல நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா அப்படின்றத மக்கள் கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம். அழகான நீலகிரி மலையில் கூடலூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது தேவாலா. குறிப்பிட்ட இந்த ஊருக்கு மட்டுமல்ல, சுற்றி உள்ள பல கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5000 குடும்பங்களுக்கு பூமிக்கடியில் இருந்து தங்கம் எடுப்பதுதான் வேலை. ஊரில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தென்படும் கைதகொல்லி மலையை தங்கக்காடு என்றே குறிப்பிடுகிறார்கள். தேவாலாவை சுற்றிலும் பறந்து விரிந்திருக்கும் கைதகொல்லி மலையின் உயரம் 1500 மீட்டர். தெளிவான பாதைகளற்ற ஆபத்தான இந்த மலை காட்டில் பல இடங்களில் தங்கம் இருக்கிறது. இதனால் கும்பல் கும்பலாக கிளம்பி வந்து குழிகளை தோண்டி தங்கத்தை தேடுவது இந்த பகுதியினரின் வழக்கம். தங்கச்சுரங்கம் பத்தின தகவல்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் சொல்லுங்களேன். தேவாலா சுற்றளவுல இந்த மண் பகுதி அத்தனையுமே வந்து தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப ஆழத்துல இருக்கு தங்கம் இருக்கிற இடம். அந்த அளவுக்கெல்லாம் மக்கள் வந்து சுரங்கம் போட்டு கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. பல ஆபத்துகள் உண்டாகுன்ற முறையில் அந்த அளவுக்கெல்லாம் போறதில்லை. மேல மேல சுரண்டிக்கு வரும்போது மண்கள் சுரண்டி வரும்போது சில கல்லுகள் கிடைக்கும். அதை உடைச்சி அதுல அந்த உடைச்சு வர்ற கல்லுல சிறிய சங்கத்தினுடைய அறிகுறிகள் இருக்கும். அதை வந்து இந்த ரசம் பாதரசம் அப்படின்ற ரசம் இருக்கு. அந்த ரசத்தை போட்டு தண்ணீரை போட்டு கலக்கி அலசி எடுக்கும்போது ஒரு சில கிடைக்கும். அதுவும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா என்னைக்கும் கிடைக்கும்ன்றது சொல்லவே முடியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு 100 மில்லி 200 மில்லி இப்படி ஒரு சிலருக்கு கிடைக்கும். இந்த தொழில் மக்கள் இருப்பாங்க. இந்த தேவாலா ஏரியாவிலேயே வந்து தேவாலா, ஹட்டி, வாழவயல், மூச்சிக்குண்டு, ரோசன்மலா எஸ்டேட் பார்டர்ல இருந்து இந்த பக்கம் கைதகொல்லி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள்ல இருந்து நம்மளுடைய தாயகம் திரும்பிய மக்கள்ல இருந்து இங்க பழைய குடியிருப்பினரான எல்லா மக்களும் சேர்ந்துதான் அனைவருமே இந்த தொழில தான் சில காலம் ஏற்பட்டு இருக்காங்க. வேற வேலை வாய்ப்புகள் இல்லை. இந்த இடத்தில் தங்கம் இருப்பதை தெரிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் சுரங்கம் அமைத்தனர். பூமிக்குள் படர்ந்திருக்கும் தங்க கொடிகளில் இருந்து தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டது. ஆனால் சுதந்திரத்திற்கு பின் சுரங்கம் மூடப்பட்டது. சுரங்கம் அமைந்திருக்கும் இடத்தில்தான் தங்க வேட்டை நடத்துகின்றனர். இது வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னால பிரிட்டிஷ் ஆண்ட போது அவங்களா தொடங்கி வச்ச ஒரு கம்பெனி. அதாவது பேரியன் கம்பெனி அப்படின்னு சொல்ற பிரிட்டிஷ் கம்பெனிக்கு வந்து லீஸுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் வந்து 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னால வெள்ளையர்கள் அனைவரும் திரும்பி போனதுக்கு பின்னால இது பாழடைஞ்சு அப்படியே கிடந்தது. ரொம்ப காலமா இது பாழடைஞ்சு கிடந்ததுக்கு பின்னால யாருமே இதை பற்றி யாரும் கவனிக்கவும் இல்லை. ஒன்றும்
மறுபடி ஒரு காலகட்டத்துல ஸ்ரீலங்காவிலிருந்து நம்மளுடைய தாயகம் திரும்பிய மக்கள் இங்க வந்து சேர்ந்ததுக்கு பின்னால வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவான ஒரு அளவிலே தான் இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் 5 ரூபாய் 4 ரூபாய் கூலி கொடுத்தா கூட இங்க இஷ்டமான ஆள் கிடைச்சிட்டு அந்த நிலவரம் பிள்ளைகட்டியை காப்பாற்றாம இங்க வந்து சிக்கலான ஒரு நிலைமை ஏற்பட்ட உடனே இந்த பழைய முன்கால அனுபவம் உள்ள ஒரு சில பழையோர்கள் சொன்னதன்படி இந்த தங்க சுரங்கத்துல போனா தங்கம் கிடைக்கும், அதுலயாவது ஏதாவது பிழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு முறையில இந்த வேலையில ஈடுபட்டாங்க. மலையில் இருந்து கற்களை வெட்டி எடுத்து வந்து அதை அரைத்து தங்கத்தை பிரித்தெடுக்கின்றனர். இதற்காக வாரம் முழுவதும் வேலை செய்கிறார்கள். நம்மளோட அருணாச்சலம்னு ஒருத்தர் இருக்கிறாரு. 57 வயசான அவர் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷங்களா வந்து அந்த மைன்ஸ்ல கிடைக்கிற மிச்ச மீதி தங்கத்தை எடுத்து வாழ்ந்திருக்காரு. அவர் எப்படி அதை சேகரிச்சாருன்னு அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். சேகரிக்கிறது கொண்டுகிட்டு வந்து விலைக்கு நாங்கள் கொடுத்துட்டு அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு கடைகளில் அரிசி கடை இது வாங்கிக்கலாம் வீட்டுக்கு போவோம். எந்த வயசுல இந்த தங்கத்தை எடுக்காது? நான் ஒரு 15 வருஷமா. எப்படி போய் எடுப்பீங்க? அந்த மைன்ஸ் மூடிட்டாங்க இல்லையா, மூடிட்டாங்க. அதுல உள்ள இந்த மணல்கள் அப்படி இப்படி இதுகள் உள்ளதெல்லாம் கிண்டி பார்த்து இந்த ஓரங்கள் சைடுகள்லாம் அடிக்கிறது உண்மைதான். அடிச்சுட்டு அதுகளை எடுத்துட்டு வந்து தான் அதை நிறைய நச்சு. அந்த கல்லுல தங்கம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எங்களுக்கு அந்த ரசத்துல தெரியலாம். இந்த தட்டில் போட்டு அலசக்கல அது நச்ச உடனே அதில் மேல் பொங்கா வரும். அந்த மேல் பொண்ணு வார நேரத்தில் கீழே வந்த கழிச்சு அதை எடுத்து ஒரு துணியில் பிடிச்சி எடுத்தா ஒரு 40 மில்லி 50 மில்லி கழிச்சு கல்லு சேகரிப்பீங்க. அப்போ ஒரு கல்லா எடுப்பீங்க. அப்போ எடுக்கும்போது வந்து இந்த கல்லுல தங்கம் இழை இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அதில் லேசா தெரியும் சார். அந்த தங்க கலரு தெரியும், அந்த கல்லுல தெரியும். அந்த கல்லுல தெரிஞ்சாக்க அதை வச்சு அடிச்சு தான் நச்சு எடுக்கிறது. மற்றது வேஸ்டா கழிச்சு வீசுற, அது உபயோகப்படாது. தங்கத்தை புதைத்து வைத்திருக்கும் பொன்மலையின் தங்க காட்டிற்குள் பயணிக்கலாம். ஜொலிக்கும் பொன் கற்களை நம்மால் பார்க்க முடியுமா? இந்தியாவிலே 2வது அதிகமா மழை பெய்யக்கூடிய தேவாலா கிராமத்துல நம்ம இருக்கிறோம். அங்க இருக்கிற இந்த கைதுகொல்லி மலையில தான் நம்ம தேடி வந்திருக்க அந்த தங்கச் சுரங்கம் இருக்கு. ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்ட இந்த தங்கச் சுரங்கம் வந்து மூடப்பட்டாலும் இந்த தங்கச் சுரங்கத்துல இருந்து இங்க இருக்கிற சில பொதுமக்கள் வந்து தங்கத்தை வெட்டி எடுக்கிறதா சொல்றாங்க. இந்த இடம் வந்து பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்ட இடம். இருந்தாலும் நாம வந்து அந்த கோல்ட் மைன்ஸ் போறதுக்காக வனத்துறையினர் வந்து நமக்கு உதவி செஞ்சு நம்மள அங்க அழைச்சிட்டு போறாங்க. இன்னும் இங்க இருந்து 3 கிலோமீட்டர் நம்ம வந்து நடந்து போனா அந்த தங்கச் சுரங்கத்துக்கு போக முடியும். வாங்க போலாம். தங்கத்தை புதைத்து வைத்திருக்கும் பொன்மலை இதுதான். சருகலாக உயரும் பாதை வழியாக ஏறி 1000 அடிகள் கீழே இறங்கினால் 2 மணி நேர நடைபயணத்தில் சுரங்கத்தை அடைய முடியும். வழியெங்கும் காட்டுப்புற்கள் மண்டி கிடக்கின்றன. மழைநீர் ஓடி உருவாக்கிய பாதை சில தூரத்தை கடக்க உதவுகிறது. வழி மாறிப்போனால் சுரங்கத்தை அடைவது சிரமம். ஆள் நடமாட்டம் தடை செய்யப்பட்ட பகுதி என்றாலும் இந்த மலைக்கு வந்து ரகசியமாக தங்கம் எடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த மலைப்பகுதியில வந்து அதிகமான யானைகள் வந்து இருக்குமா? அதுவும் இல்லாம இந்த காட்டு பகுதியில தான் அதுங்களுக்கு தேவையான உணவுகள் வந்து அதிகமா கிடைக்கிறதுனால இங்க கூட்டமா யானைகள் வர்றதை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வெயில் காலம் ஆரம்பிச்சதால இங்க இருக்க யானைகள் எல்லாமே கேரளா பக்கம் போயிட்டதால நாம போற இந்த பாதையில எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதனால நீங்க பாதுகாப்பா வரலான்னு நமக்கு வந்து தைரியம் சொல்லியிருக்காங்க. வாங்க. அரை மணி நேர நடையில் காட்டுப்புற்கள் மறைந்து மரங்கள் நிறைந்த பகுதியை வந்தடைகிறோம். வழியில் மிக ஆழமான குழிகள் தென்படுகின்றன. தங்க வேட்டைக்கு வரும் மக்கள் ஆங்காங்கே குழிகளை வெட்டி அப்படியே விட்டுவிட்டு போய்விடுவதால் உண்டானவை இவை. ஆபத்தான இந்த குழிகள் பற்றி ஏற்கனவே நமக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். கைதகொல்லி மலை முழுவதும் இப்படி ஏராளமான குழிகள் தென்படுகின்றன. கண்ணுக்கு தெரிபவற்றில் இருந்து தப்பிவிட முடியும். ஆனால் புதர் மண்டி போயிருக்கும் குழிகளில் தவறி கால் வைத்தால் 100 அடி ஆழத்திற்கு உள்ளே போக வேண்டியதுதான். கிட்டத்தட்ட நம்ம பாதி தூரம் வந்துட்டோம். இது வரைக்கும் வெறும் புல்லு நடப்பாதை இருந்துச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் பெரிய பெரிய மரங்கள் இதுக்குள்ளதான் நம்ம போனோம். அந்த சுரங்க பாதை வர வழியில கூட ஒரு பெரிய ஒரு சுரங்கத்தை நம்ம பார்த்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 100 அடி ஆழம் இருக்கும். மூடப்படாம அப்படியே இருக்கு.
அந்த வழியா தான் அநேகமா போய் தங்கத்தை எடுக்கிறதுக்கு ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம். சரி வாங்க நம்ம இதுக்குள்ள போயிட்டு மெயின் சுரங்கத்தை போய் நம்ம பார்க்கலாம். மரங்களுக்கிடையே நடந்து போவதால் நிழல் படர்ந்திருக்கும் பகுதிக்குள் நுழைகிறோம். இங்கே ஒரு சுவர் தென்படுகிறது. சுரங்கமாக இருக்குமோ என அருகில் சென்றால் வெறும் சுவர் மட்டுமே இருக்கிறது. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மிச்ச கட்டடம் வந்து தங்க சுரங்கத்தோட ஒரு பகுதியா தான் இருந்ததுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துலதான் வெட்டி எடுக்கப்பட்ட மண்ணெல்லாம் கொண்டு வந்து அரைச்சி பவுடர் ஆக்கி பின்னாடி அந்த பவுடர் எடுத்துட்டு போயிட்டு சலிச்சு கழுவுனா அதுல இருந்து தங்கம் கிடைக்கும். அப்படி பயன்படுத்தின இந்த கட்டடம் வந்து இப்போ வந்து வெறும் ஒரு செவராதான் இருக்கு. வழியெங்கும் சுரங்கத்திற்கான தடயங்கள் தென்படத் தொடங்குகின்றன. இவ்வளவு கடினமான மலையில் சுரங்கம் எப்படி அமைத்தார்கள், தங்கத்தை எடுக்கும் வேலையை எப்படி செய்தார்கள் என ஆச்சரியம் உண்டாகிறது. சுரங்கத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்படும் கற்களை கடினமான இந்த மலையில் சுமந்து வருவது எளிதல்ல. அதற்காக தண்டவாளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம பின்னாடி வந்து ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. இது வந்து சுரங்கப்பாதைக்குள்ள இருந்து மேல வர்றதுக்கான வழி. அதாவது இந்த இடத்துல தண்டவாளம் அமைச்சு ரயில் மூலமா உள்ள இருந்து வெட்டி எடுத்த மண்ணெல்லாம் மேல கொண்டு வர இந்த பாதையை பயன்படுத்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க தண்டவாளம் அதெல்லாம் இருந்துச்சா, இப்ப எதுவுமே இல்லாம வெறும் புதராதான் இந்த இடம் மண்டி கிடக்குது. இது மட்டும் இல்ல, இந்த தங்க சுரங்கத்தோட பகுதிகள் இன்னும் முக்கியமான ஒரு சுரங்கம் இருக்கு. அங்க இருந்துதான் மக்கள் வந்து இப்போ தங்கத்தை வெட்டி எடுக்கிறதா சொல்றாங்க. அங்க நம்ம போலாம். தேவாலா கிராம மக்களுக்கு இந்த மலையில் வந்து தங்கம் தேடுவது அன்றாட வேலை என்றாலும் நாம் சென்றிருக்கும் நேரம் யாரையுமே பார்க்க முடியவில்லை. காடு முழுக்கவே வெறிச்சோடி கிடக்கிறது. தங்க கொடி போற பாதையை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மலையை சுத்தி ஏராளமான குழிகள் வெட்டி இருக்காங்க. குழிகள்லாம் கிட்டத்தட்ட 20 அடியில ஆரம்பிச்சு 100 அடி வரைக்கும் நிறைய பள்ளங்கள் ஒரு பெரிய டனல் மாதிரி அமைச்சிருக்காங்க. இதுக்குள்ள இருந்து தங்க இழை எந்த பாதை வழியா போதோ அந்த வழியா வந்து ஒரு பள்ளத்தை வெட்டி அதுக்குள்ள இருந்து போய் தங்கத்தை எடுக்கிறது தான் வழக்கம். இப்போ இந்த சுரங்கப்பாதை பயன்படுத்தப்படலைனாலும் வந்து இந்த மாதிரி குழிகள் வந்து இன்னும் மூடாம அப்படியே தான் இருக்கு. நீங்க வந்து பாருங்களேன் இந்த குழி. ஒன்றரை மணி நேரம் கடந்துவிட்டது. ஏற்றமும் இறக்கமுமான நீள மலைப்பாதை முடிந்து சட்டென சரிவு தென்படுகிறது. இங்கிருந்து சுரங்கத்தை அடைய இன்னும் அரை மணி நேரத்திற்கு மேல் ஆகும். அதுவரை ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக வைத்தே இறங்க வேண்டும். கரடு முரடான ஒரு மலை பாதையில நம்ம வந்து ஒரு தங்க சுரங்கத்தை தேடி போயிட்டு இருக்கோம். இங்க வந்து நமக்கு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது. அதுவும் இல்லாம இப்படி ஒரு சாகச பயணமா இருக்கும்னு வந்து நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கவே இல்லை. இங்க இருந்து இன்னும் நம்ம ரொம்ப தூரம் இந்த பாதையே இல்லாத மலையில வந்து இறங்கி போயே ஆகணும் நிச்சயமா. அப்படி போகும்போது இந்த பகுதியில யானைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றனால நம்ம கொஞ்சம் அமைதியா வர சொல்லியிருக்காங்க வனத்துறை அதிகாரிகள். வாங்க போலாம். முற்பகல் என்பதால் வெயில் சுட்டெரிக்கிறது. கடுமையான இந்த வெயிலுக்கு பயந்துதான் யானைகள் கேரளாவிற்கு நகர்ந்துவிட்டன. இல்லை என்றால் இந்த காட்டுப் பகுதியில் நம்மால் இவ்வளவு சுதந்திரமாக நடக்க முடியாது. காட்டு விலங்குகளின் நடமாட்டம் உள்ள மலைப்பகுதி என்பதால் காற்றுக்கு புல் அசைந்தாலும் பகீர் என்கிறது நமக்கு. அச்சத்திலேயே நகர்ந்து கொண்டிருக்கும் நம் கண்ணில் திடீரென தென்படுகிறது சமவெளி. சுரங்கத்தை அடைந்து விட்டோம். சுற்றிலும் மரங்கள் சூழ குளிர்ச்சியான நிழலுக்குள் தெரியும் இதுதான் நாம் தேடி வந்த தங்கச் சுரங்கம். மலையை குடைந்து கட்டப்பட்டிருக்கும் இந்த சுரங்கத்தில்தான் தங்க கொடிகள் படர்ந்திருக்கின்றன.